கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அத்தமிழ் தூய்மையான தேசத்திற்கான தேசிய மக்கள் பணி நிகழ்ச்சி திட்டம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பதற்காக, தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் வடமாட்சி வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் உயர்திரு நடராஜ திருலிங்கநாதன் அவர்களை முதல் சுடரேற்றி மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து வடமாட்சி வடக்கு பிரதேசத்தின் பிரதேச செயலாளர் உயர்திரு நடராஜா திருலிங்கநாதன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி தொடர்ந்து சுடரை ஏற்றுவதற்காக பருத்தித்துறை பிரதேச செயலகத்தினுடைய பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் பெருமதிப்பிற்குரிய சிவராஜா சுபச்செல்வன் அவர்களை அன்புரிமையோடு அளித்திருக்கின்றோம். பருத்தித்துறை இணைப்பாளராக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய பத்மநாதன் மயூரன் அவர்களை மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். சபையினுடைய உதவி தவிசாளர் கௌரவ கனகரத்னம் ஸ்ரீகாந்த ரூபன் அவர்களை மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து மங்கள விளக்கீட்டில் நகரசபையினுடைய உறுப்பினர் கௌரவ கணநாதன் அவர்களை மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அழைத்திருக்கிறோம். பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பொறுப்பதிகாரி எஸ் கணநாதன் சார் அவர்களை மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கிறோம். பொது சுகாதார பரிசோதகர் அவர்களை மங்கள விளக்கீட்டிலே கலந்து சிறப்பிக்குமாறு அழைக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய இணைப்பாளர் அவர்களை மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புரிமையோடு அழைக்கின்றோம். இப்பொழுது ரீதியாக மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கிராமத்தை பிரதிபலிக்கின்ற ரீதியில் 2 பிரதிநிதிகள் மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு ஒருவர் இந்த மங்கள விளக்கீட்டில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை கொண்டு நடத்துவதற்கான தலைமையுரை இதனை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்வினுடைய தலைவரும் வடமாட்சி வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் ஆகிய உயர்திரு நடராஜ திருலிங்கநாதன் அவர்களை தலைமையுரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்கான இணைப்பாளர் திருவாளர் மயூரன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய இந்த பிரிவில் பருத்தித்துறை அவர்களே, அதே போன்று இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் கௌரவ உறுப்பினர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய பிரதேச பிரிவிலே ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களது பிரதிநிதி அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பருத்தித்துறை பிரதேச செயலர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தின் போலீஸ் பொறுப்பதிகாரி அவர்களே, ஏனைய அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நாங்கள் எல்லோரும் அறிவோம், எங்களுடைய அரசாங்கத்தின் பிரதானமான வேலை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம், அந்த வேலை திட்டத்தின் கீழ் அழகான தேசம் புன்னகைக்கும் மக்கள் என்ற பொறிப்பொருளை அடைவதற்கு ஏற்ற வகையிலே பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களை அரசாங்கம் ஒழுங்குபடுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்றது. அவ்வாறு செயற்படுத்தி
தேசிய வேலை திட்டத்திலே பிரதானமாக 4 விடயங்களை நாங்கள் கருத்திலே கொண்டு அந்த வேலை திட்டங்களை இந்த அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற சமூக சக்தி குழுக்களின் ஊடாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த 4 விடயங்களிலே முக்கியமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமிய பிரதேசங்களை தூய்மைப்படுத்தி வீதிகள், பொது இடங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை அழகுபடுத்துதல் மற்றும் பராமரித்தல், சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் மூலம் வனங்கள், நீர்வள மூலங்கள் மற்றும் உணர்திறன் மிக்க சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாத்தல், அதே போன்று சுற்றுலா மையங்களை கவர்ச்சி மிக்க இடங்களாக மாற்றுவதன் ஊடாக எங்களுடைய சுற்றுலா துறையை வளர்ச்சியடைதல், இறுதியாக எங்களுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக எங்களுடைய சமூகத்தின் கடந்த காலங்களிலே காணப்பட்ட ஒழுக்க விழுமியங்களை நாங்கள் சமூகத்துக்கு எடுத்தியம்புவதன் ஊடாக எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய விழுமியங்களை வளர்ச்சி போக்கிலே கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தல். இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைய தினம் 2 திட்டங்களை எங்களுடைய பிரதேச செயலக பிரிவிலே ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஒன்று, இன்றைய தினம் இங்கு நாங்கள் தற்பொழுது நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம். இது 404 மற்றும் 407 கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த வீதியிலே காணப்படுகின்ற பல்வேறு சூழல் பிரச்சனைகளை நாங்கள் இன்றைய தினம் துப்புரவு செய்வதன் ஊடாகவும் அதை துப்புரவு செய்வதற்கு அப்பால் அந்த பிரதேசத்தை தொடர்ச்சியாக எங்களுடைய கண்காணிப்புக்குள், அதாவது நாங்கள் ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்திலே எவ்விதமான சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்படாத நிலையை ஏற்படுத்துவதன் ஊடாக நாங்கள் இன்றைய தினத்திலே இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இதிலே எங்களுக்கு பல பங்குதாரர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். அரசு சார்பின்ற நிறுவனங்கள், அதே போன்று இந்த பிரதேசத்தில் வசிக்கின்ற தனிநபர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே இருக்கின்ற சமூக சக்தி குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் நேற்றைய தினத்திலிருந்து இந்த நிகழ்வை மேற்கொள்வதற்காக எங்களோடு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்காக இந்த நிகழ்விலே எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய 2 உள்ளூர் அதிகார சபைகள், பருத்தித்துறை பிரதேச சபை, அதே போன்று பருத்தித்துறை நகர சபை, அதே போன்று இந்த நிகழ்விலே தங்களுடைய பங்களிப்பை வழங்குவதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற சமூக சக்தி தலைவர் உறுப்பினர்கள், அதே போன்று பருத்தித்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் இணைந்திருக்கின்ற போலீஸ் அலுவலர்கள், அதே போன்று பருத்தித்துறை பிரதேசத்திலே கடமையாற்றுகின்ற இராணுவ அதிகாரி மற்றும் அவரோடு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற இராணுவ உத்தியோகத்தர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு இந்த செயற்பாடுகளை நடாத்துவதற்கு உந்து சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய உரையை நீண்ட நேரம் நிகழ்த்தாமல் நான் ஒரே ஒரு சிறு வேண்டுகோளுடன் இந்த பகுதியிலே நாங்கள் உண்மையிலே இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே இங்கு வசிக்கின்ற பொதுமக்களை நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது, நாங்கள் இன்று இந்த ஆரம்பித்து செயற்படுத்துகின்ற இந்த திட்டத்தை தனி மனித வேறுபாடுகளின்றி அல்லது அவர் எங்களுடன் கோபிப்பார் அல்லது இப்படி செய்ய முடியாது என்ற நோக்கங்களை புறந்தள்ளி உங்களுடைய பிரதேசத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கு உள்ளூர் அதிகார சபையுடன் இணைந்து செயற்படுமாறு கேட்டு இதிலே பங்களிப்பு செய்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. தூய்மையான தேசத்தின் தேசிய மக்கள் பணியினை விளக்கி அருமையானதொரு உரையினை தந்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் உயர் திரு நடராஜா திருலிங்கநாதர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்பொழுது இந்த திட்டம் சம்பந்தமான
ஒரு தீர்க்க தரிசனமான சிறிய விடயங்களை உங்களுக்கு சொல்லுவதற்காக நகரசபை பத்திரிகையினுடைய பொது சுகாதார பரிசோதகர் கானா தினேஷ் அவர்களை சிற்றுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தில் இன்றைய தினம் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேர காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தேசிய தூய்மை தின நிகழ்வுகளிலே இன்றைய தினம் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பொது வீதிகளில் காணப்படுகின்ற திண்ம கழிவுகளை உரிய முறையிலே அகற்றும் நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேசத்திலே அதிக அளவிலான பொதுமக்கள் திண்ம கழிவுகளை உரிய முறைகளில் உள்ளாட்சி அதிகார சபைகளிடம் கையளிக்காமல் பொது வீதிகளிலே அப்புறப்படுத்துவதன் ஊடாக பல்வேறு தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்மையிலேயே மக்கள் தான் இதற்கு காரணமாக அமைகின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் நாங்கள் இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்வதனுடைய நோக்கம் என்னென்றால் பொதுமக்களுடைய பிஹேவியர் சேஞ்ச், அதாவது நடத்தை மாற்றம் ஒன்றை நாங்கள் உருவாக்க வேண்டும். உண்மையிலேயே இவ்வாறான பொது இடங்களிலே திண்ம கழிவுகளை அப்புறப்படுத்துவதன் ஊடாக சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைவது மாத்திரமன்றி பல்வேறு விதமான தொற்று நோய்கள், அதாவது ஏற்கனவே எங்களுடைய பிரதேசத்தில் இந்த பருவகால மழையின் பொருட்டு டெங்கினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அது மாத்திரமன்றி ஈக்களுடைய பெருக்கங்கள் காரணமாக பல்வேறு விதமான தொற்று நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே நாங்கள் அசண்டை இனமாக திண்ம கழிவுகளை பொது வீதிகளிலேயோ பொது இடங்களையோ அப்புறப்படுத்தாது உரிய முறையில் தரம் பிரித்து திண்ம கழிவுகளை உள்ளாட்சி மன்றங்களூடாக கையளிப்பதனூடாக எங்களுடைய பிரதேசத்தை ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு பிரதேசமாக மாற்றலாம். அதுக்கு அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். மீறுபவர்கள் மீது நாங்கள் உண்மையிலேயே கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பதன் ஊடாகத்தான் இதனை நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம். இனிவரும் காலங்களில் இவ்வாறான திண்ம கழிவுகளை பொது இடங்களில் வீசுவர்கள் இனங்காணப்பட்டால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. உண்மையில் இந்த கழிவு முகாமைத்துவம், அதன் முக்கியத்துவம், அது பற்றிய சிறப்பான கருத்தியலை தந்து பருத்தித்துறை நகரசபையினுடைய பருத்தித்துறை பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்பொழுது நாம் இந்த நிகழ்வுக்கு உதவுவதற்காக வந்தவர்களை நினைவு கூறுகின்ற நேரம் இது. அந்த வகையில் இந்த அடிப்படையிலே வேலும் மயிலும் ஃபவுண்டேஷன், கியூ மெடிக்கா இந்த மரங்களை வழங்குவதற்காக கிரீன் லேயர், இன்னும் இந்த நிகழ்வில் மிக முக்கியமான பங்களிப்பு என்னவென்றால் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு இனி எதிர்காலத்தில் இந்த கழிவை இவற்றிலே ஒதுக்காது, கழிவுக்கென ஒதுக்கப்பட்ட இடங்களிலே கழிவை போடுவதற்கான ஆக்கப்பூர்வமான செயற்பாடாக அமைவது இந்த இடத்திலே ஒரு கேமரா பொருத்துதல். அந்த அடிப்படையில் கேமரா பொருத்துவதற்காக காஞ்சனா நகை மாடம் எங்களுக்கு முன்வந்திருக்கிறது. அதே போன்று கண்ணகி அம்மன் ஆலய பரிபாலன சபை அதற்கு உதவி செய்திருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் அந்த கேமரா பொருத்துனராகிய காஞ்சனா நகை மாடத்தின் உரிமையாளர் சுதன் தம்பதியினர் இணைந்த வகையில் கேமராவினை பிரதேச செயலாளரிடம் இப்பொழுது கையளிப்பார்கள். அவர்களையும் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். உண்மையில் இது பாராட்டப்பட வேண்டிய விடயம். எங்களுடைய சமூகத்தில் இது முன்னுதாரணமான ஒரு செயற்பாடு. நாம் கழிவுகளை மற்றவன் தலையில் கட்டி நாம் நிம்மதியாக இருப்பதாக நாம் பல பேர் நினைத்துக் கொள்கிறோம். இதுதான் மிக தவறானது. அந்த அடிப்படையில் நாம் ஒரு உயர்ந்த வேலை திட்டத்தோடு இணைந்த உன்னதமான தம்பதியினரை ஒரு கரகோஷத்தின் வாயிலாக கௌரவப்படுத்துவோம். தூய்மை நிகழ்ச்சி திட்டம் இப்பொழுது கியூ மெடிக்கா அனுசரணையாளரின் இந்த அரங்கத்துக்கு அழைக்கின்றோம். அவர்களினால் கையளிக்கப்படுகின்ற நிகழ்வு இந்த கழிவு முகாமைத்துவத்திற்கு தேவையான செயற்பாட்டினை பங்கெடுத்த அந்த கியூ மெடிக்கா நிறுவனத்தினர் இப்பொழுது பிரதேச செயலாளரிடம் அந்த விடயங்களை கையளிப்பார்கள். நாம்
அனைவரும் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு கரகோஷத்தின் வாயிலாக அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோம். கையுறைகளும் முகக்கவசமும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளில் ஒன்றாக அந்த குழுவினரை நாம் அரங்கத்திற்கு அழைக்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீகாந்த், கிரிஜா, ராணுவ அதிகாரி, போலீஸ் அதிகாரி இவர்களிடம் கையுறை, மாஸ்க் மற்றும் கழிவு பதியிடுவதற்கான உபகரணங்களை கையேற்கின்ற நிகழ்வு இப்பொழுது சமூக சக்தி தலைவர் உட்பட அனைவரையும் அரங்கத்திற்கு முன்னால் வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது பேசுவதற்கான நேரம் அல்ல, இது செயற்படுவதற்கான நேரம். இந்த கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இப்பொழுது நாம் அனைவரும் செயற்படுவதற்காக நமது திட்டங்களை தயார்படுத்திக் கொள்வோம். அந்த அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் தூய்மையான தேசத்தினை ஏற்படுத்துவதற்கான செயற்பாட்டினை நாம் இப்பொழுது முன்னெடுப்போம். அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த பிரதான வீதியின் முகப்பிலே தொடங்கி கிழக்கு புறமாக நகர்கின்ற வீதி முழுவதையும் நாம் இப்பொழுது சுத்தம் செய்கின்ற நேரம் இது. எனவே எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த கழிவு முகாமைத்துவத்துக்கான பொதியிடல்களில் அவற்றை சரியாக பொதியிட்டு நாம் நமது கடமையை சரிவர செய்து இலங்கையை தூய்மையான, நாம் நேசிக்கின்ற, நாம் பாராட்டும்படியான எங்களுடைய அன்புடைமையோட தேசமாக மாற்றுவோம். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்று கூறி நமது பணியை ஆரம்பிப்போம். நன்றி. இப்பொழுது ஆரம்பித்து சரியாக 10:30 மணிக்கு நிறைவு செய்யப்பட்டு தேநீர் இடைவெளிக்காக அது நிறைவு செய்யப்பட்டு மீண்டும் 11 மணிக்கு மீளவும் இந்த வேலை திட்டம் நடைபெறும். எனவே அந்த அரை மணிக்கான நேரத்தை நீங்கள் தேநீர் இடைவெளியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு, இந்த வேலை திட்டம் உங்களுக்கானது, உங்களுடைய இடத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தேசிய எழுச்சி திட்டமானது 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் வரும் சனிக்கிழமையாகிய இன்று ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வாரத்தின் இறுதி சனிக்கிழமைகளில் 8 மணி தொடக்கம் 12 மணி வரை 4 மணித்தியாளர்கள் நடைபெறும். எனவே நாம் அனைவரும் அதை மனதில் கொண்டு இந்த தேசத்திலே மகிழ்ச்சியான, சந்தோஷம் மிக்க, தூய்மையான, புன்னகைக்கும் மக்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு தேசமாக உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் செயற்படுவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு ஏரியாவே இல்லையா? படத்துக்கு தான்
அண்ணா 200 ரூபா ரெண்டு போத்து சிரமதானத்தை மேற்கொள்வதற்கான அன்பான வேண்டுகோள். இரண்டு பிரிவாக தரப்படுத்தப்படுகின்றன. அதோட நீங்கள் நடக்க படம் எடுத்துകൊണ്ട് விளையாட்டு கட்டாயம் போட்டு என்ன சும்மா என்ன குறைக்க தூய்மையான தேசத்திற்கான இந்த வேலை திட்டத்தில் நாம் அனைவரும் கிழக்கு நோக்கி பயணித்து எங்களுடைய சந்தோஷமான இதில் பிடிச்சது வெளியாளர்னாக சொல்லிட்டு எல்லாருக்கும் இதாக இருக்கு.
டிரைவர் நேரம் கொடிய கவையா இப்படியே வளைச்சு கொண்டு வா வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளரின் தலைமையின் கீழ் நடைபெறுகின்ற கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழான தூய்மையான தேசத்தினை உருவாக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மக்களுக்கு கையேற்க செய்தல் என்ற தொனிப்பொருளோடு கூடிய நிகழ்வு இப்பொழுது மிகவும் சிறப்பாக திட்டமிட்ட அடிப்படையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிபேரக ஜனாதிபதி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு உண்மையில் மிகவும் பாராட்டக்கூடிய வகையில் நடைபெறுகின்றது. இங்கே கழிவு முகாமைத்துவம் சரியாக சீர் செய்யப்படுகிறது. உக்கக்கூடிய கழிவுகள் உக்காத கழிவுகள் என 2 கழிவுகளையும் தரம் பிரித்து அவற்றினை வாகனத்திலே ஏற்றியதன் பின்னால் அந்த இடம் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. மக்கள் சுவாசத்தையும் மகிழ்ச்சியான வாழ்வையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இந்த இடம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்பதை உங்களுக்கு தயவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் கியூமெடிகா நிறுவனத்தினர், வேலும் மயிலும் பவுண்டேஷன், கிராம மட்ட அமைப்புகளான 404, 407 மட்டத்திலே இருக்கக்கூடிய கிராம மட்ட அலுவலகங்கள், அவர்களுடைய கிராம ரீதியான மாதர் சங்கங்கள், இவர்களுடைய செயற்பாடுகள், இன்னும் பிரதேச சபை, நகர சபை, அதனுடைய உறுப்பினர்கள், தவிசாளர்கள் என்ற அடிப்படையில் பிரதேச செயலகம், எல்லாவற்றிற்கும் மேலாக இராணுவத்தினர், போலீசார் என்பவற்றின் உதவியை தாண்டி இந்த இடத்திலே கழிவு முகாமைத்துவத்தை சீவு செய்வதற்கு அப்பால் இந்த இடத்திலே கழிவினை இடாது இருப்பதற்கு இங்கு கேமரா பொருத்துதல், கண்காணித்தல் என்பது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் அதனை காஞ்சனா நகைமாட உரிமையாளர் சுதன் அவர்களும் மாதவி கண்ணகை அம்மன் ஆலய பரிபாலன சபையினரும் மிகவும் அதனை காத்திரமான முறையிலே செயற்படுகின்றனர். ஏனெனில் இந்த இடத்திலே காணப்படுகின்ற கழிவு இனி அகற்றப்பட்டதன் பின்னால் மீளவும் இந்த இடத்திற்கு அக்கழிவுகள் வரக்கூடாது என்பது மிக முக்கியமான செய்தி. அதனை இந்த கேமரா பொருத்துதல் வேலை திட்டத்தினூடாக நாம் மிகவும் சாதுரியமாக சீர் செய்ய முடியும். எனவே அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த இடத்திலே பிரதேச சபையினுடைய பங்களிப்பு என்பதும் பிரதேச செயலகத்தினுடைய திட்டமிடல் என்பதும் மிகவும் காத்திரமானது. எனவே அவர்களுக்கும் இந்த இடத்திலே உளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விளக்கமாக தெரியுது அப்போ காயம்
விளையாட்டுக்கெல்லாம் தான் இதாக எல்லாம் ஒழுங்கு செய்யுங்க. நாம் பொழுது அந்த இடத்திலே வரக்கூடிய கழிவுகளை உடனடியாக அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் உட்காத கழிவுகள், உக்கும் கழிவுகள் என 2 வகுதிகளாக அவற்றை வகுத்து அவற்றை சரியான முறையில் சீர் செய்து தருமாறு அன்புரிமையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அத்தம செயற்திட்டத்தில் உபசரணை செலவினை வழங்கியவர்கள், உபசரணையை செய்து கொண்டிருப்பவர்கள் மாதனை கிராம அபிவிருத்தி சங்கம், புலூலி வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், தும்பளை தெற்கு இளந்தன்றல் விளையாட்டுக் கழகம், தும்பளை தெற்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம், தும்பளை தெற்கு திருவள்ளுவர் சனசமூக நிலையம், பிரயாசக்தி ஜே 407 குழு தலைவர் விசேடமாக இந்த நிகழ்வுக்கு நிறைவாக அனுசரணை பலவற்றை செய்துள்ளார். அந்த வகையில் அந்த குழுவினுடைய தலைவர் கௌரவ நகரசபை உறுப்பினர் அனல் ரெஜி அவர்களுக்கு நாம் இந்த இடத்தில் நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 404 பிரஜாசக்தி குழுவினுடைய தலைவரும் அவர்களுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றி பாராட்டுவதோடு இந்த நிகழ்வு இன்னும் சிறப்புற நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் பார்வையாளர்களாக இல்லாது பங்காளர்களாக செயற்படுவோம் என உறுதியெடுத்துக் கொள்வோம் என கேட்டுக்கொள்கிறோம். தேசிய தூய்மைப்படுத்தல் நிகழ்வில் மரக்கன்றுகளை நாட்டுகின்ற வைபவம் இப்பொழுது நடைபெறுகிறது. இதனுடைய தலைவர் வடமாட்சி வடக்கு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் அவர்களை மரநடுகையில் கலந்து சிறப்பிக்குமாறு இப்பொழுது இராணுவ 521வது இராணுவ பிரிவினுடைய கேர்னல் லியனகே அவர்கள் இந்த மரநடுகையிலே கலந்து சிறப்பிக்கின்றார். அதிகாரி அருண் எஸ்கே ஏகநாயக்கா அவர்களை இந்த மரநடுகையில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பேக் அப்படி எடு. கீழே அப்படியே சரி, நான் இப்போ அவனுக்கு அடிக்கிறேன். ஃபோட்டோ இருக்கு. விசாரணையாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலும் மயிலும் ஃபவுண்டேஷன் இயக்குனர் அவர்களை இந்த மரநடுகையில் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார் தண்ணி விடுங்க சார். மற்ற மரங்கள் எல்லாம் அப்படியே ஆட்டு விடும். தெரியும். இப்போட்டோ அடுத்தது இந்த
பிரஜாசக்தி குழுவினுடைய 407 குழுவினுடைய தலைவரும் இன்றைய நிகழ்வினுடைய அனுசரணையாளருமாகிய கௌரவ நகரசபை உறுப்பினர் அனல் ரெஜி அவர்களை இந்த மரநடையை கலந்து கொள்ளுமாறு கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய நிகழ்ச்சி திட்டம் தூய்மையான தேசத்துக்கான தேசிய மக்கள் பணி அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் இப்பொழுது ஒரு தேசிய ரீதியான செயற்பாட்டில் பங்கெடுத்த தேசிய பங்குதாரர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய தேநீர் இடைவேளை நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் எழுந்து உங்களுக்குரிய இடங்களுக்கு சென்று அந்த பணியினை மேற்கொள்ளுமாறு உங்களை பண்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த எங்களுடைய தேசம் அன்பான அழகான ஒரு ஆரோக்கியமான சூழலாக அமைய வேண்டும். இந்த சூழல் எங்களுடைய நாளைய தலைமுறைக்கு எத்தகைய வருடலுமற்ற எத்தகைய சிக்கலுமற்ற நிதானமான சூழலாக அமைய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அந்த சூழலை கட்டிக்காக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும். எனவே இந்த தேசிய ரீதியான கடமையில் நாம் பங்கெடுப்பதற்கு நாம் அனைவரும் விரைந்து செயற்படுவோம். விரைவாக எங்களுக்குரிய முகக்கவசத்தையும் கையுறைகளையும் பெற்றுக்கொண்டு நாம் எங்களுடைய பணிக்கான இடத்திற்கு விரைந்து செல்வோம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கௌரவ அமைச்சர் அவர்களின் பிரத்யேக உதவியாளர் யாழ் மாவட்ட ஸ்ரீலங்காவுடைய திட்டத்தினுடைய இணைப்பாளராகிய கபிலன் அவர்கள் இந்த இடத்திலே வருகிறது. இந்த திட்டத்தில் இணைந்திருப்பது உண்மையில் எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களை வரவேற்பதோடு இந்த திட்டத்தின் உண்மையான சாத்தியத்தன்மை இப்பொழுது நாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம்.